நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் விஜய் வந்து ஒரு முழுமையான அரசியல் கூட்டம் நடத்திருக்காரு இன்னைக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். போலிங் பூத்தில் எப்படி செயல்படணும், செயல் வீரர்கள் எப்படி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் கூட்டிய கூட்டத்தில் வந்து நிர்மல்குமார் ஆரம்பிச்சு, செங்கோட்டையன் ஆரம்பிச்சு, நாஞ்சில் சம்பத், ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் புஷி ஆனந்த், இப்படி எல்லாரையுமே பேச வச்சிருக்காரு. அதுல ஜேசிடி பிரபாகரனுடைய பேச்சு வந்து ரொம்ப பிரமாதமா இருந்ததாக நான் ஃபீல் பண்றேன். எம்ஜிஆரோட வந்து விஜயை ஒப்பிட்டு ரொம்ப அழகா பேசினாரு. சொல்லப்போனா நாஞ்சில் சம்பத்தினுடைய பேச்சு வந்து அவ்வளவு யதார்த்தமா இல்லை. அங்க இருக்க அந்த ஆடியன்ஸுக்கு வந்து கரெக்டா ஒட்டுற மாதிரி இல்லை, ரொம்ப ஹைஃபையா இருந்துச்சு, ரொம்ப டீப் பாலிடிக்ஸா இருந்தது. பட் ஜேசிடி பிரபாகரன் விஜய் எம்ஜிஆர் ஒப்பிட்டு பேசி ரொம்ப நல்லா கை தட்டினாங்க எல்லாருமே. ஆதவ அர்ஜுனா நல்லா பேசினாரு, புஷியானந்து ரொம்ப எமோஷனலா பேசினாரு. கடைசியா விஜய் சுருக்கமா பேசினாலும் கூட அவரும் ரொம்ப கரெக்டா பேசினாரு. அழுத்தம் எனக்கு எதுவுமே யாருமே கொடுக்கல, ஆனா மக்களுக்கு தான் அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் எனக்கு புரியல. மற்றபடி இந்த மீட்டிங் வந்து நீங்களும் முழுக்க கவனிச்சிருப்பீங்க. வருங்கால முதல்வர் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன் பிறந்தேன்ற புஸ்தகத்தை எம்ஜிஆர் சுய வாழ்க்கை வர புஸ்தகத்தை வந்து ஆதவ அர்ஜுனா தந்தார். எல்லாமே ரைட்டு. இவர் ஒரு மீட்டிங் முடித்து மறுபடியும் இன்னொரு மீட்டிங் போகிறதுக்கே ஒரு 30 நாள் எடுத்துருக்காரு. ஆனால் வந்து எம்ஜிஆர் வந்து மக்கள் தொடர இடத்துல தான் இருந்தார். மக்களை அவர் வந்து சந்திக்கிறதுக்கோ மக்களை பார்க்கறதுக்கோ அவர் என்றைக்குமே வந்து தயங்கினதே கிடையாது. இப்போ கூட வந்து அவர் எங்கே நடத்தினார்? அவர் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் தான் நடத்திருக்காரு. இதனால் தீய சக்தி அப்படின்னு சொல்லி திமுக சொன்னார், கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பாஜக சொன்னார். இதுவரை ஒரு அதிமுகவை பற்றி பெருசாக பேசலை. இப்போ தான் அவர்கள் ஊழல் சக்தியில் ஒரு ஞானோதயமே அவருக்கு வந்திருக்கு. மதுராந்தகத்தில் மீட்டிங்கில் வந்து திமுகவை தான் பாரதிய ஜனதாவும் கடுமையாக சாடி பேசினாங்க, அதிமுகவும் திமுகவை தான் கடுமையாக சாடி பேசினாங்க. நிறைய வந்து ஏசியங்கள் நிறைய வந்தது. இந்த கூட்டணியில் இணைவாரு, ஒரு அழுத்தம் தருவாங்க, அதனால வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அந்த அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சமாளிக்கிறாரு. அதே மாதிரி ஊழல் பற்றிலாம் இவர் பேசுறாரு. ஆனால் இவரே வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு படத்துக்கு சம்பள தொகையை குறைவாக்க அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறை வழக்கு இருக்கு. காருக்கு வரி கட்டல அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்கு. அதனால வந்து ஊழல் ஒழிப்புல இவர் பெரிய ஒரு முன்னுதாரணம் அப்படின்லாம் இவர் சொல்ல முடியாது. இவரும் ஒரு அரசியல் தலைவருக்குள்ள எல்லா தகுதியோட தான் இவரும் இருக்காரு, அவ்வளவுதான். அதனால வந்து இவர் வீட்லயே அப்போ வருமானத்துறையை ரெய்டு பண்ணாங்க. செங்கோட்டையனை அதிமுக வந்து செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கினேன் எல்லா கட்சியிலேருந்தும் எல்லா கட்சிக்கும் ஒரு ரவுண்டு போன இவர் நாஞ்சில் சம்பத்தை வச்சுக்கிது. அதனால வந்து இப்போ கூப்பா கிருஷ்ணன் ஒரு அமைச்சர் வந்திருக்காரு, முன்னாள் அமைச்சர் அதிமுக இருந்தவர் இப்போ சேர்ந்திருக்காரு. அவர் எந்த கட்சியில் இருந்தார்? இவர் சொன்ன ஊழல் கட்சியில் தான் இருந்தார். இப்போ இவர்கிட்ட வந்தோடனே அந்த அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஞானஸ்தானம் வந்து புனிதமாயிட்டாங்களா? அதெல்லாம் வந்து இவர் வந்து மக்கள்கிட்ட எத்தனை பொதுக்கூட்டம் அவர் போட்டார் சொல்லுங்க? ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று போட்டு 41 பேர் சாவடிச்சார். அதுக்கு வந்து ஸ்டாலின் சொன்ன ஒரு பதில் பார்க்குறேன். அவர் அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பதில் அவர் நேர்மையா எந்த கட்சி தலைவரும் தன் தொண்டன் சாவ விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் வந்து இவர் என்ன பண்ணாரு? செத்து போயிட்டு இருக்கும் போதே வந்து அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். இவர் எல்லா பற்றியும் பேசுறதுக்கு முன்ன தன்னை பற்றி முதல்ல அவர் வந்து சிந்திக்கிறது நல்லது அப்படின்றத என்னுடைய கருத்து. விஜய் விஷயத்துல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு அரசியல் தலைவர்கள் வந்து ஒரு காலத்துல வந்து நேருக்கு நேரா போய் மக்களை பார்த்து தொடர்ந்து மீட்டிங் போய் பிரச்சாரம் போன காலம்ன்றது ஒண்ணு உண்டு. ஆனா இன்னைக்கு என்னவோ இந்த ஆடியோ விஷுவல்லாம் டெவலப் ஆன பிறகு, டிவி வந்த பிறகு, சோசியல் மீடியா வந்த பிறகு மீட்டிங் போகாம இருக்கிறதே நல்லதோன்னு கூட எனக்கு தோணுது. நீங்க கொஞ்சம் கடுமையா சொல்றீங்க, கரூர்ல போய் 40 பேர் சாகடிச்சாருன்னு. அதுக்கு வந்து அவர் காரணமா இல்லையாங்கிறது இன்னி வரை சிபிஐ என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுல சதி இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால புஷியானது ஒரு பாயிண்ட் சொன்னதை நம்ம கவனிக்கணும். என்ன சொல்றாருன்னா, விஜய் எப்பயாவது வெளியில வந்து ஏதாவது ஒண்ணு பேசினாருன்னா அதை வச்சு 50 நாள் எல்லாரும் மத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அவர் அதிகமா பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றாரு. அதே மாதிரி விஜயினுடைய பேரும் முகமும் எல்லா வீட்லையும் எல்லா வீட்டு பெண்கள் மனசுலையும் எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருக்கு. அதனால வந்து அவங்க எல்லாம் சைலண்டா ஓட்டு போடுறது ரெடியா இருக்காங்கன்றாரு. இந்த கட்சியிலையும் ஊழல் தான் இருக்கு, அந்த கட்சியிலையும் ஊழல் தான் இருக்கு. புதுசா ஒருத்தர் தான் வந்து பார்க்கட்டுமே ஜனங்க முடிவு பண்ணும் பட்சத்துல அவர் எதுக்கு மீட்டிங் தொடர்ந்து போடணும்? அடுத்தவங்களுடைய சதியிலேயோ பிரச்சனையோ மாட்டிக்கிட்டு திரும்ப திரும்ப விமர்சனங்கள் தான் கிளம்புது. அவர் வந்து ஒரு புது விதமான அரசியலை படைக்கிறதுக்கு நினைக்கிறாரு. ஆட்சிக்கு வந்த பிறகு நல்ல ஆட்சி கொடுப்போம் நம்ம, இப்போதைக்கு மக்கள்கிட்ட தொடர்ந்து போய் போய் நம்ம வந்து தேவையில்லா பிரச்சனையில மாட்டிக்கலாம்னு கூட நினைக்கலாம் இல்லையா? மாநாடு, பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் வந்து மக்களை போய் சேரும். ஏன்னா தமிழக அரசியல் வந்து அப்படிதான் இருக்கு. இப்போ இன்னைக்கு பார்த்தவங்கன்னா யாரு? செயல் வீரர், கட்சி நிர்வாகிகள். அங்கே மொத்தமே எத்தனை பேர் போயிருப்பாங்க? ஒரு 2000 பேரோ 4000 பேரோ போயிருப்பாங்க.
அந்த 4000 பேரை வச்சு இவர் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்றது வந்து அவரை அது ஏதோ ஒரு பகல் கனவு மாதிரி தான் தெரியுது. எம்ஜிஆரோட இவர் பற்றி இப்போ எம்ஜிஆரை பற்றி இவர் பேசுறாருல்ல, இவர் அந்த மாதிரி மக்களை போய் சந்திக்க சொல்லுங்க போய். ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு, விடுதலை சிறுத்தை கட்சியில சில தலைவர்கள் தான் இருக்காங்க, கட்சி தொண்டர்கள்லாம் எங்க கூட தான் இருக்காங்கன்னு. அந்த மாதிரி எத்தனை கட்சி தொண்டர்கள் வந்தாங்கன்னு அவர் பட்டியல் சொல்ல சொல்லுங்க. விடுதலை சிறுத்தை கட்சிகள்ல இருந்து எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லுங்க. ஆதவ அர்ஜுனா உள்பட எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து இன்னைக்கு நேரத்தில் வரல, 30 வருஷமா ஜனங்களுக்கு அவர் தெரியும், அதெல்லாம் புதுசா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால எல்லார் மனசுலயும் அவர் இருக்காரு, ஓட்டு கண்டிப்பா போடுவாங்க. இன்னைக்கு ஆளுகின்ற அமைச்சர்கள் வீட்லயும் சரி, போன முறை ஆண்ட முன்னாள் அமைச்சர்கள் வீட்லயும் சரி, ஓட்டு வந்து ஸ்லீப்பர் செல் வந்து விஜய்க்கு இருக்கு, அவங்க ஓட்டு போடுவாங்க, அவங்க பிடிச்சிருக்கு விஜய அப்படிங்கிறாரு. வழக்கமான அரசியல் பாணியெல்லாம் போய் இவர் பாட்டுக்கு வராரு, இங்கே நின்று பேசுறாரு, ஜனம் கை தட்டுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி அவர் சொல்ற மாதிரி ஆன்லைன்ல மீடியால எல்லாத்துலயும் வந்து அவர் மீம்ஸ் கிரியேட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு புதுசா அரசியலுக்கு வந்தவருக்கு வர சப்போர்ட் மாதிரி தெரியல. அது அவ்வளோ மாஸ் சப்போர்ட் இருக்கு. அவ்வளோ ஐடிவிங்கெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்க டிஎம்கே வந்து டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த விஜயனுடைய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா. விஜய் வந்து பிஜேபி அதிமுகவோட உள்குத்தா வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு, நான் நிக்கிற தொகுதியில, நான் வேட்பாளர் போடுற தொகுதியில வந்து கொஞ்சம் வீக்கான கேண்டிடேட் நீங்க போட்டுருங்க, அதே மாதிரி நீங்க இருக்கிறதுல நான் வந்து பெருசா வந்து ஃபைட் பண்ண மாட்டேன், ஜெயிச்சு வந்த பிறகு பாத்துக்கலாம், நம்ம கூட்டணி அரசு அமைக்கலாம்னு உள்ளுக்குள்ள அவர் பிளான் போட்டாரான்னு கூட எனக்கு டவுட்டா இருக்கு. இவர் வந்து அமைச்சரவையில எந்த கட்சி சேர்ந்தாலும் வந்து அவங்களுக்கு அமைச்சரவையில பங்கு தரப்படும், தேர்தல் கூட்டணி வைக்கப்படும்னு சொன்னாரு. அவங்க யாருமே வந்து இவர் கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு விரும்பவே இல்லை. இதுவரையிலும் இருந்த அரசியல் ஃபார்முலாக்கள் இருக்குல்ல, கூட்டணி எல்லாருமே பலமா இருந்தா தான் ஜெயிக்க முடியும், இந்த கட்சி வேணும் அந்த கட்சி வேணும், இவங்கெல்லாம் சேர்ந்தாதான் பலம் வரும்ன்ற அந்த எல்லா தியரியுமே மாத்தி ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு மக்கள் மனசுல ஒரு பெரிய எண்ணம் இருந்திருக்க கூடாது. ஏன்னா ஒரு விஷயம் உண்மை, விசில் சின்னம் வந்து இவங்களுக்கு இருக்கு, தமிழ்நாடு முழுக்க இவங்க போட்டி போடலாம்னு அறிவிச்ச அடுத்த 10வது நிமிஷமே தமிழ்நாடு முழுக்க அவங்க ரசிகர்கள் வந்து அந்த சின்னத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இலவச விசில் வந்து எல்லா இடத்துலயும் எடுத்துமே கொடுக்குறாங்க. நிர்மல்குமார் ஆரம்பிச்சு, அருண்ராஜ் ஆரம்பிச்சு எல்லாம் விசில கொடுக்குறாங்க. கிடுகிடுன்னு செவுத்துல விசில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வேகமா போயிருக்கு. அப்படின்னும் போது ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. அவங்க தொண்டர்கள் வந்து ஓரளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்காங்க, வீடுகளை ரீச் பண்றது எப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சின்னத்தை வந்து இவ்வளவு ஃபாஸ்டா பிரபலப்படுத்திட்டாங்க. அப்படின்னும் போது எல்லாமே ஒரு மாறுபட்ட அரசியல் அவர் பண்ணும்போது கூட்டணிக்கு வராட்டி பரவாயில்லன்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. ஆட்சிக்கு வர்றாரோ இல்லையோ, மிக கணிசமான அளவுக்கு வந்து தொகுதிகள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஏன் நம்ம நினைக்கக்கூடாது? தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு அவருக்கு ஏற்கனவே இப்ப தெரிஞ்சு போயிட்டனால அதிமுகவும் திமுகவும் கள்ள ஓட்டு போடுன்னு இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ வந்து வாக்குப்பதிவு இயந்திரம் வந்தபோது கள்ள ஓட்டு போடுறது ரொம்ப அபூர்வம், அவ்வளோ ஈஸியாலாம் போடவே முடியாது. இவர் வந்து என்ன செய்ய போறாருன்னு இன்னும் வந்து இந்த நிமிஷம் வந்து சஸ்பென்ஸாக தான் இருக்கு. அதிமுக வந்து பாருங்க, அவங்க நேர்காணலே முடிச்சிட்டாங்க, வேட்பாளர் நேர்காணலே முடிச்சிட்டாங்க. திமுகவும் இப்போ வந்து மண்டல மாநாடு, பூத் கமிட்டி மாநாடு அப்படின்னு சொல்லி தான் நடக்குது, மகளிர் மாநாடு அப்படின்னு சொல்லி நடக்குது. அப்படி இருக்கும்போது மகளிர் தான் எனக்கு மகளிர் ஓட்டு எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை 1 மாதம் 2 மாதத்துல போய் மக்களை போய் கேரவனில் போய் சும்மா டாட்டா காமிச்சிட்டு போய் அவ்வளோ சுலபமானது இல்லை தேர்தல் சந்திக்கிறதுன்றது. எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சியில் ரொம்ப நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் மக்களை சந்திச்சாரு. பெண்கள் வந்து தன் கணவர் பேச்சை விட என் பேச்சை தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து பெண்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு, பெண்கள் அவரை நம்பினாங்க. அந்த மாதிரிலாம் நம்பிக்கை வந்து இப்போ இருக்க தாய்மார்களுக்கு இவர் மேலே இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. கணிசமான மகளிர் வந்து இந்த மகளிர் உரிமை தொகையினால திமுகவை கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு 1000 ரூபாய் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள எத்தனை பேர் இப்போ வந்து ஓட்டு போட வயது வந்தாங்களோ அவங்களில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 30% 40% ஓட்டு திமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி திமுக வந்து பல திட்டங்களை யோசித்து செஞ்சுருக்கு. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிராகரித்து விஜய்க்கு வந்து மக்கள் மோசம் இருக்குது, மக்கள்லாம் அவருக்கு ஓட்டு போடுவாங்க, அவர் கூட்டம் நடத்தாட்டி கூட பரவாயில்ல இப்போல்லாம் இந்த காலகட்டத்தில் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்புடையதாக நம்ப முடியாமல் இல்லை. விஜய் விஷயத்துல முதல்ல நடக்கிற எல்லாமே வந்து வழக்கமான அரசியல் நிகழ்வுகளுக்கு மாறுபட்டு தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தனிநபர் அரசியலுக்கு வர்றார் அப்படின்னு ஒண்ணு பெரிய கட்சியிலிருந்து அனைத்து சின்ன கட்சி வரலாம் அவர் கூட்டி நின்று எதிர்க்கிறது இருக்குல்ல. 234 தொகுதியும் என் முகத்துக்கு தான் ஓட்டு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு. 2வது ஒரு விசில் சின்னம் ரொம்ப அதிவேகமா பரவிச்சு. 3வது அவர் எந்த வேட்பாளரை நிறுத்தினாலுமே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, அவங்க இதுவரையும் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாதவங்கன்றதுனால ஊழல் கரையோ அவங்க மேல கம்ப்ளைண்டா ஒன்றும் கிடையாது. யாரை நிறுத்தினாலுமே பெரிய கம்ப்ளைண்ட் இல்லாம தான் அவர் வேட்பாளராக வரப்போறாங்க. புசியானந்த் சொல்றாரு, தேர்தல் கமிஷன்லயே உங்களுக்கு ஒரு ரசிகர் இருக்காரு பாருங்க, விசில் சின்னத்தை கொடுத்துட்டாரு, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அது ஏன் உண்மையா இருக்க கூடாது? விஜய் வந்து இருக்கட்டும்,
வரட்டும் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு சக்தி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் விசில் சின்னம் கிடைச்சிருச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம்ல. ஊழல் பத்தி ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு பெரிய ஒரு இயக்கமே நடத்தி காங்கிரஸ் கட்சியை வந்து அகற்றி மொரார்ஜி தேசாய் தலைமையில மத்தியில் ஆட்சி பெற்றாரு. ஆனா வந்து அந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிச்சு சொல்லுங்க? மறுபடியும் இந்திரா காந்தி தானே வந்தாங்க. ஊழல்ன்றது வந்து அதை வந்து பெரிய மூமெண்ட் ஆக்கி அதை வந்து எதிர்த்து ஆட்சிக்கு வந்தாலும் அது தக்க வைக்கிற ஒரு சாதுரியமோ இதுவோ அந்த அரசியல் தலைவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. கெஜ்ரிவால் இப்போ எங்கே இருக்கார் சொல்லுங்க? அவர் கூட ஊழல் எடுத்து தான் வந்தார், ஊழல் ஏதாவது ஆட்சி தருவேன்னு சொன்னார். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியவே இல்லை. பல மந்திரிகள் என்ன சொல்கிறாங்க, நான் இவ்வளோ ரூபாய் கொடுத்து நீங்கள் என்ன சும்மா ஓட்டு போட்டீங்க, பணம் கொடுத்து தானே ஓட்டு போட்டீங்க, அப்போ அந்த பணத்தை நான் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்லாம் சொல்லி வெளிப்படையாக பேசுகிறாங்க. அதனால் வந்து ஊழல் ஒழிப்பேன் அப்படின்றது வந்து அது ஏதோ ஒரு திசை திருப்பதான் நான் பார்க்குறேன். அப்போ இவர்கிட்ட வேற எதுவும் பெரிய அளவு கொள்கை இல்லை. விஜய் மீட்டிங் என்னன்னா, டெல்லி ஜனங்க என்ன அவ்வளவு முட்டாள தமிழ்நாட்டோட, அவங்களும் புத்திசாலி தானே, கொண்டு வந்தாங்கல்ல ஒரு கேஜ்ரிவாலன்னு. ஸோ கேஜ்ரிவால் மாதிரி ஒருத்தருக்கு வந்து வரதுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுல இருந்து வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, சினிமா துறையில இன்னொருத்தர் வந்துட்டு போறாரு. என்னுடைய யூகம் என்னன்னா, விஜய் வந்து வேட்பாளர்கள் எல்லா தொகுதியிலையும் நிறுத்துவாரு. அவர் நினைக்கிறதே என்னன்னா, மக்களுக்கு வந்து இந்த பழையவர்கள் பழைய முகங்கள் மேல இருக்க வெறுப்பு வந்து தனக்கு ஓட்டு போடுவாங்கன்றது. பிளஸ் வந்து தன் மேல நிறைய அனுதாபம் மக்களுக்கு இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருமே தன்னை பழி வாங்குறத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாரு. கரூர் தொகுதியில தான் ஒரு போட்டி போட போறாரு, சட்டமன்ற தொகுதி அதை தேர்ந்தெடுக்க போறாரு. முடிஞ்ச 2 தொகுதி ஜெயலலிதா மாநில தேர்ந்தெடுத்து அதுல ஒண்ணு கண்டிப்பா கரூர் இருக்கும், ஒண்ணு சென்னை பக்கத்துல எங்கேயா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு அண்டர் கரண்ட்ல ஓடுற ஒரு மாற்றம் தேவைன்னு நினைக்கிறேன். அந்த இளைய தலைமுறை கம்ப்ளீட் ஜென்சியினுடைய அந்த ஒரு உத்வேகத்தையும் வச்சு அவர் வரணும்னு நினைக்கிறாரு. ஆளுங்கட்சியாக வர வைத்தாலும் கூட விஜய் தன்னந்தனியே நின்றா கூட மிகப்பெரிய அளவுல வந்து தோல்வியை சந்திக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மாற்றம் வேணும், இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்ற நாம தான் வரும்போது வந்து அவங்க மேல பல சந்தேகங்களை கிளப்புறோம். வந்து அவங்க சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஜனங்க. விஜய் வந்து ஆளுங்கட்சியை அமர்த்தவே மாட்டார்கள். அவருக்கு ஒரு கணிசமான வெற்றி, அதாவது கணிசமான ஒரு அங்கீகாரத்தை வந்து மக்கள் இந்த தேர்தலில் கொடுப்பாங்க. அதை அவர் எப்படி பயன்படுத்திக்கிறாருன்றத அவங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் பொறுமை இழந்து அரசியலை விட்டே போயிடுறாரா கோவப்பட்டு, அல்லது கொடுத்த அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டையோ இல்லை எம்எல்ஏக்களையோ வச்சுக்கிட்டு தொடர்ந்து அரசியல் பண்ண போறாரான்னு பார்க்கலாம்.